الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون وقال الله سبحانه وتعالى يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم طلب كسب الحلال فريضة بعد الفريضة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி எங்களுடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊங்கள் தபு தாபிஈன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை கடமைகளை அவன் விரும்பக்கூடிய வடிவத்தில் அந்த ரப்புக்காக வேண்டி மட்டுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவைகள் தடுத்தவைகள் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்தவைகள் அவனுக்கு விருப்பமில்லாதவைகள் ஒவ்வொன்றிலிருந்தும் முற்றுமுழுதாகவே தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் தக்குவாவுடைய வசியத்தை ஞாபகமூட்டியவனாக இந்த ஹுத்துபாவை ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனக்காக வேண்டியும் தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள மனைவி பிள்ளைகளுக்காக வேண்டியும் செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை இந்த உலகத்திலும் மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையிலும் அவர் வெற்றி பெறுவதற்கும் பயங்கரமான ஆபத்துகள் தீங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவர் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக வாழ வேண்டும். தன்னுடைய வருமானத்தை முழுமையாக
மார்க்கத்தினுடைய வரையறைக்குள் ஹலாலான முறையிலே ஆக்கிக்கொள்வது ஒவ்வொரு மனிதனும் தனக்கும் தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள மனைவி பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையுமாகும். தன்னுடைய தேவைகள், அது சாப்பாடாக இருக்கலாம், ஆடையுடைய தேவையாக இருக்கலாம், பிரயாணத்துடைய தேவையாக இருக்கலாம், வீட்டுடைய தேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஹலாலான வருமானத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பணத்தினாலே வாங்கப்பட்டிருக்க வேண்டும். ஹராம் அணுவளவும் அதிலே கலந்துவிடக்கூடாது. அது ஒரு மனிதன் தனக்கும் தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். குர்ஆனும் ஹதீஸும் ஹலாலை தேடுவதை வலியுறுத்துகிறது. ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்களை பயங்கரமாக எச்சரித்திருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், பொதுவான எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை நம்பி வாழக்கூடிய விசுவாசிகளே, குலூ மின் தையிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் ஹலாலையே தேடி சாப்பிடுங்கள். ஹலாலான வருமானத்தில் வழியிலே நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அவனையே வணங்கக்கூடிய அந்த ரப்புடைய அடிமைகளாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனுக்கு முன்னால் நன்றியோடு நடந்து கொள்ளும். ரசூல்மார்களை தனியாக அழைத்தும் அல்லாஹ் இந்த சட்டத்தை சொல்லுகிறார். யா அய்யுஹர் ருசுல், என்னுடைய ரசூல்மார்களே, குலூ மினத் தையிபாத் வ அமலு சாலிஹா, ஹலாலானவற்றிலிருந்தே சாப்பிடுங்கள், நல் வணக்கங்களில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு இதனை அடியார்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறான். அவர் ஹலாலையே சம்பாதிக்க வேண்டும். ஒரு மனிதன் சம்பாதிப்பது கடமையா இல்லையா என்பது அது அவரவரை பொறுத்தது. ஒருவரிடத்திலே நிறைய சொத்து செல்வங்கள் இருக்கிறது, நிறைய காசு பணங்கள் இருக்கிறது. அவர் சம்பாதிக்காமல் இருந்தாலும் பிறரிடம் கை நீட்டாமல் அவருக்கு ஒரு 70-80 வருடம் வரையிலே வாழலாம் என்ற அளவுக்கு அவருக்கு பரக்கத்தாக இருக்கிறது. இவர் சம்பாதிப்பதும் சம்பாதிக்காமல் இருப்பதும் அவரை பொறுத்தது. ஒருவனிடம் கையிலே எதுவும் கிடையாது, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, நல்ல திடகாத்திரமானவராக இருக்கிறார். இவர் சம்பாதிக்காமல் இருந்தால், அடுத்தவரிடம் கை நீட்டுவான் என்று இருந்தால் இவர் கட்டாயம் சம்பாதிக்க வேண்டும். இவர் யாசகம் செய்வது ஹராம். உடலிலே தெம்பு இருக்கிறது, திடகாத்திரம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, அவனுக்கு ஏதோ ஒரு தொழில் செய்து சம்பாதித்து தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம். இவன் பிறரிடம் கேட்டு வாங்கி சாப்பிடுவது ஹராம். அவர் சம்பாதிப்பது கட்டாயம். எனவே ஒரு மனிதன் சம்பாதிப்பதும் வாஜிபா கட்டாயமா இல்லையா என்பது அது அவரவரை பொறுத்தது. ஆனால் யாரு சம்பாதித்தாலும் ஹலாலை சம்பாதிப்பது மிகப்பெரிய கடமை. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. கடமையான நோன்பை பிடிப்பதை போல கடமை என்ற உணர்வுடன் அசான் சொல்லப்பட்டால் ஃபர்லான தொழுகையை கடமை என்ற உணர்வுடன் நிறைவேற்றுவதை போல
ஹஜ்ஜு கடமையானவர் அந்த கடமையான ஹஜ்ஜை இது என்னுடைய கடமை என்ற உணர்வுடன் அவனுடைய சருத்து ஃபர்துகளை பேணி செய்வதை போல சம்பாதிக்க கூடியவர்கள் அவர் என்ன தொழில் செய்தாலும் அதிலே ஹலால் ஹராமை கவனித்து சம்பாதிப்பது கடமை. அதைத்தான் சொன்னார்கள், தலபு கஸ்பில் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா, ஹலாலை தேடுவது கடமை. சம்பாதிப்பது கடமையா இல்லையா என்பது அவரவே பொறுத்தது. ஆனால் சம்பாதிக்க கூடியவர்கள் ஹலாலை சம்பாதிப்பது கடமை. இல்லாவிட்டால் அவர் பயங்கரமான நஷ்டவாளியாக ஈருலகத்திலும் அவராகிவிட்டார். ஒரு மனிதன் ஹலாலாக எவ்வளவும் சம்பாதிக்கிறார், கோடான கோடான கோடி ரூபாக்கள் மௌத்து வரையிலே சம்பாதிக்கலாம். ஹலாலான வழி, ஹலாலான வழியில் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பரக்கத். பொய் சொல்லாமல், ஏமாற்றாமல், மோசடி செய்யாமல், பதுக்கல் வியாபாரங்கள் செய்யாமல், கலப்பு வியாபாரங்கள் செய்யாமல், மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட பொருள்களை விற்காமல், நேர்மையாக உண்மை பேசியவராக நம்பிக்கையானவராக ஒருவர் உள்நாட்டிலே சம்பாதிக்கட்டும், வெளிநாட்டிலே சம்பாதிக்கட்டும், கூலி வேலை செய்யட்டும் அல்லது அவருக்கு முடியுமான எந்த தொழிலையும் செய்யட்டும், அரசாங்க தொழிலே ஈடுபடட்டும் அல்லது அவருடைய சொந்தமான ஏதாவது தொழில் செய்யட்டும், நேர்மையாக சம்பாதிக்கிறார். இவர் எவ்வளவு தேடினாலும் அது அவருக்கு பரக்கத்து மட்டுமல்ல, மறுமையிலும் நன்மை. ஹலாலான வழியிலே எவ்வளவும் தேடலாம். ஒரு கடை அல்ல, 2 கடை அல்ல, ஹலாலான வழியிலே சம்பாதித்து 100 கடை திறக்கட்டும், இந்த பிரச்சனையும். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் பயங்கரமான கடினமான சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா செழிப்பையும் வழங்கினார். பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய பரக்கத்தை அல்லாஹ் வழங்கினார். நிறைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் வழங்கினார். இனி அவருக்கு தேவை இல்லை என்னும் அளவுக்கு அவர்களிடத்திலே நிறைய இருந்து. ஒரு நாள் இந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்து கொண்டிருக்கிறார். குளித்து கொண்டிருக்கும் பொழுது வெட்டுக்கிளியினுடைய வடிவத்திலே தங்கங்கள் மேலிருந்து அப்படியே குவியல் குவியலாக விழுகிறது. உண்மையிலே தங்கம், பவுன் கணக்கில் அல்ல, வெட்டுக்கிளியினுடைய வடிவத்திலே குவியல் குவியலாக மேலிருந்து விழுகிறது. அல்லாஹ் கொடுப்பதற்கு நாடினால் எப்படியும் கொடுப்பார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? அப்படியே குளிப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய ஆடையிலே அந்த தங்க குவியல்களை ஒன்று சேர்க்க ஆரம்பித்தார்கள். யஹ்தஸி ஃபீ ஸௌபிஹி, புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய அறிவிப்பே சொல்லுது. அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டான், அய்யூப், அலம் அகுன் அக்னைதுக அம்மா தரா, இப்படியான இந்த விடயங்கள், இந்த சொத்துகள், இந்த தங்க குவியல்களை விட்டும் நான் உங்களை தேவையற்றவராக இருக்கும் அளவுக்கு நிறைய உங்களுக்கு தந்திருக்கிறேன் தானே? இவ்வளவு இருக்கும் பொழுது திரும்பவும் நீங்கள் இவைகளையும் ஒன்று திரட்ட வேண்டுமா என்று கேட்ட கேள்விக்கு நபி சொன்ன பதில்தான் மிக முக்கியமான. சொன்னார்கள், யா அல்லாஹ் லா கினா அன் பரக்கத், நீ ஹலாலான வழியிலே தரும் பொழுது இவ்வளவு தந்தாலும் அந்த பரக்கத்தை விட்டும் எனக்கு தேவையற்றவனாக இருக்க முடியாது. உன்னுடைய பரக்கத்தை நான் அள்ளி கொண்டிருக்கிறேன். ஹலாலான வழியில் எவ்வளவும் தேடலாம், அது பரக்கத். அதன் மூலம் அவருக்கு மட்டுமல்ல லாபம், சமூகமே பிரயோசனம் அடைவார்.
இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், 3 நோக்கத்துடன் யாரு பணம் சம்பாதிக்கிறாரோ அவர் எவ்வளவு சம்பாதிக்கலாம். நோக்கம் 3. முதலாவது தஅஃபுஃபன் அனி சுஆல், நான் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது, என்னுடைய தேவைகளை ஹலாலான வழியில் நானே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒருவரிடம் எனக்கு எதிர்பார்ப்பு உண்டாக கூடாது, இன்னும் ஒருவர் உதவி செய்யட்டும் என்ற அப்படியான எண்ணம் எனக்கு வரக்கூடாது, இன்னும் ஒருவரிடம் நான் தங்கி வாழக்கூடாது. எனக்கு வரக்கூடிய தேவைகளை நானே ஹலாலான வழியிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே சம்பாதிக்கிறோம். இரண்டாவது சயன் அலல் இயால், என்னுடைய பொறுப்பின் கீழுள்ள மனைவி பிள்ளைகள், சில வேளை வயோதிபத்தை அடைந்த பெற்றோர்கள், சில நேரங்களில் என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களுடைய தேவைகளை கண்ணியமாக ஹலாலான வழியிலே நிறைவேற்றி வைக்க வேண்டும். நான் வாழும் பொழுதோ என்னுடைய மௌத்துக்கு பின்னாலோ அவர்கள் பிறரிடம் கையேந்தக்கூடிய நிலை வரக்கூடாது. அதற்காக வேண்டி நான் சம்பாதிக்கிறேன் ஹலால். மூன்றாவது, என்னுடைய பொறுப்பின் கீழுள்ளவர்களின் தேவை போக மேலதிகமானவைகளில் இருந்து நல்ல வழிகளிலே நான் செலவழிக்க வேண்டும். ஹதீஸை அதனுடைய விளக்கத்துடன் சேர்த்து சொல்லுகிறேன். என்னுடைய ஜகாத்தினுடைய அளவு கூடுதலாக வர வேண்டும். நிறைய சதகாக்கள் செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கும் செலவழிக்க வேண்டும். மதரசாக்களுக்கும் செலவழிக்க வேண்டும். சமூகத்தினுடைய நல்ல பணிகளிலே என்னுடைய பணம் செலவழிக்கப்பட வேண்டும். விதவைகளுக்கும் வாழ்வளிக்கப்பட வேண்டும். அநாதைகளுக்கும் வாழ்வளிக்கப்பட வேண்டும். தொழில் இல்லாதவர்களுக்கு நான் தொழில் வாய்ப்புகளை என்னுடைய சம்பாத்தியத்தின் மூலம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பலருக்கு என்னுடைய தொழிலில் இருந்து தொழில் கொடுக்க வேண்டும். எத்தனையோ பல குடும்பங்கள் என்னுடைய அந்த பணத்தினுடைய உதவியினால் அவர்கள் வாழ வேண்டும். சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய, தன்னுடைய சுய தேவைகளை சுயமாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக ஆக்குவதற்கு இந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற பல நல்ல நோக்கத்தோடு சம்பாதிக்கிறார். மூன்றாவது நியத், இவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இவர் இந்த நோக்கத்திலே பல வருமான வழிகளை திறந்து கொண்டே போகிறார். அவருடைய உள்ளம் சொல்லுகிறது, எனக்கு இந்த ஒரு கடை இருந்தால் போதும் என்னுடைய தேவைக்கு. ஆனால் இப்பொழுது நான் எனக்காக வேண்டி சம்பாதிக்கவில்லை, இப்பொழுது சம்பாதிப்பது சமூகத்துக்காகவே. இவருக்குரிய நன்மை என்ன? இந்த 3 நோக்கத்தோடு சம்பாதித்தால் லக்கி அல்லாஹ வவஜ்ஹுஹு கல் கமர் லைலத்துல் பத்ர், கியாமத்துடைய நாளிலே அவர் அல்லாஹ்வை சந்திப்பார். அவருடைய முகம் 14வது நாள் சந்திரனை போன்று பிரகாசித்த நிலையிலே. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கும் தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களுக்கும் ஜிக்ருடன் வாழக்கூடியவர்களுக்கும் எப்படியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியான சிறப்புகள் ஹலாலாக நல்ல நோக்கத்திலே சம்பாதித்து தனக்கும் சமூகத்துக்கும் பிரயோசனமாக வாழ்ந்துவிட்டு போனவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளிலே அவர் அல்லாஹ்வை சந்திக்கிறார். அவருடைய முகம் 14வது நாள் சந்திரனை போன்று இலங்கிய நிலையிலே, மினுங்கிய நிலையிலே, பிரகாசித்த நிலையிலே. இவர் செய்த அமல் என்ன? நல்ல நோக்கத்தோடு உலகத்திலே பணம் சம்பாதித்தார் ஹலாலான வழி. வட்டியையும் ஹராத்தையும் சம்பாதித்து விட்டு சமூகத்தை ஏமாற்றுவதற்கு சதக்கா செய்தவர்கள் அல்ல இங்கே சொல்லப்படக்கூடியது. ஹலாலாக சம்பாதித்து நல்லதை செய்தவர், தான் செய்யக்கூடிய பிழையான வியாபாரங்களை மூடி மறைப்பதற்கு சமூகத்துக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அவர்களை அல்ல இங்கே சொல்லப்பட்டது. ஹலாலாகவே தேடி சம்பாதித்து செய்தவர்கள்.
ஹலாலாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பரக்கத். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான ஒரு வாலிபர் அவர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். அங்கே இருந்த சஹாபாக்களில் ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவருடைய இந்த உடல் சக்தி, இவருடைய இந்த ஆற்றல் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கப்பட்டால் மிகவும் சிறந்ததாக இருக்குமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தந்தார். இந்த இஸ்லாத்தை, இந்த தீனை நாம் குறுகிய கண்ணோட்டத்தில் எப்பொழுதும் பார்க்க கூடாது. இந்த மார்க்கம் விசாலமா சொன்னார்கள். அந்த வாலிபர் தன்னுடைய தேவையை ஹலாலாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி சம்பாதிப்பதற்கு செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். அந்த வாலிபர் தன்னுடைய பொறுப்பின் கீழுள்ள சிறிய பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிப்பதற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார், இபாதத்திலே இருக்கிறார். அந்த வாலிபரின் பொறுப்பின் கீழ் வயோதிபமை அடைந்த தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். அவர்களின் தேவையை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சம்பாதிக்க செல்லக்கூடியவராக இருந்தால் அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறார். பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் கோடீஸ்வரன் என்ற பெயர் வாங்க வேண்டும். இப்படி பேருக்கும் புகழுக்கும் சம்பாதிக்கக்கூடியவனாக இருந்தால் அவன் ஷைத்தானுடைய வழியிலே இருக்கிறான். கண்ணியமானவர்களே, மதிப்புக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டல் செய்தது. ஹலாலாக சம்பாதித்து ஒருவன் தானும் பிரயோசனம் அடைவதோடு சமூகத்துக்கும் பிரயோசனங்களை ஏற்படுத்துவதோடு வாழும் பொழுது அவர் அதன் மூலம் துனியாவையும் சம்பாதிக்கிறார், மறுமையையும் சம்பாதிக்கிறார். இன்று எத்தனையோ மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருப்பது, பராமரிக்கப்படுவது, மதுரசாக்கள் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் உருவாகி கொண்டிருப்பது, எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கஷ்டவாளிகள் பிரயோசனம் அடைவது, மஸ்ஜிதுகளிலே ஊர்களிலே உள்ள பைத்துல் ஜகாத், பைத்துல் மால் போன்றவைகள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாக்களோடு சமூகத்துக்கு பிரயோசனமாகுவது, இந்த பணங்கள் எல்லாம் யாருடைய? நல்ல எண்ணத்தோடு சம்பாதிக்கக்கூடிய தனவந்தர்களுடைய பணங்கள். அவர்களும் குறுகிய நீயத்தோடு அதனை சுருக்கி கொண்டால் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட இந்த பிரயோசனங்கள் எல்லாம் யாருடைய பணத்தின் மூலம் உண்டாகும்? இவைகள் எல்லாம் நல்ல நோக்கத்தோடு ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய பணங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய நாசங்கள் சமூகத்துக்கு. அவர்கள் பாக்கியசாலி. இதனால் தான் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லா ஒரு தடவை சொன்னார், எனக்கு கேள்விப்பட்டார், ஒரு இடத்துக்கு போனால் அங்கே ஹலாலாக 2 திர்ஹம் கிடைக்கும், அப்படி ஒரு பிசினஸ் இருக்கிறது என்று கேள்விப்பட்டால் நான் அதனை விடமாட்டேன். 2 திர்ஹம் மிகவும் பரிசுத்தமான ஹலாலான வழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எனக்கு கேள்விப்பட்டால் அதற்காக வேண்டி நான் பிரயாணம் செய்வேன், நேரம் எடுப்பேன். அந்த 2 திர்ஹத்தையும் ஹலாலான வழியிலே நான் எடுத்துக்கொள்வேன். அதை எடுத்துக்கொண்டு வந்து நான் மாவு வாங்கி உணவு சமைத்து ரொட்டி சமைத்து நானும் சாப்பிட்டு விட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுத்து விட்டு யாராவது நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கும் சாப்பிட கொடுப்பேன். 100க்கு 100 சுத்தமான ஹலாலான வருமானத்தினால் வாங்கப்பட்ட உணவிலே நோயாளிக்கு நோய் நிவாரணியும் இருக்கிறது என்று. அது அந்த அளவுக்கு பரக்கத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உதாரணத்திற்கு ஒருவர்
குர்ஆன் ஓதியவராக மரணித்து விட்டார். உண்மையிலே பாக்கியமான மையத். எல்லோரும் ஆசைப்படுவோம், எனக்கும் இப்படி ஒரு மவுத் கிடைத்திருக்க வேண்டுமே. உண்மையும் அதுதான். ஒருவர் மஸ்ஜிதுக்குள்ளே தொழுதவராக மரணித்தார், எவ்வளவு பாக்கியமான மையத். சுஜூதிலே மரணித்தார், எல்லோரும் வாய் நிரம்ப சொல்லுவோம் பாக்கியசாலி. உண்மையிலே பாக்கியசாலி. ஒருவர் பேமெண்டிலே வியாபாரம் செய்தவராக இருக்கும் நிலையிலே, வியர்வை வடிந்த நிலையிலே ஹலாலான சில பொருள்களை வைத்துக் கொண்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார், அப்படியே மரணித்து விட்டார். ஹலாலான ஒரு வியாபாரம் கெஷியரிலே அமர்ந்தவராக இருக்கும் நிலையில் அப்படியே மரணித்து விட்டார். ஹலாலான வழியிலே திரிவில் ஓட்டி அவர் ஹயர் ஓடி சம்பாதிக்கிறார், ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே மரணித்து விட்டார். ஒரு கூலி தொழில் செய்து கொண்டிருக்கிறார், அப்படியே களைப்பாக ஏதோ ஒன்று ஏற்பட்டு மரணித்து விட்டார். இந்த மௌத்தை பற்றி என்ன நினைப்பீர்? சிலவேளை சிற சொல்லலாம், என்ன செய்ய, இவர் துனியாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மரணித்து விட்டாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கக்கூடிய அந்த மௌத்துக்கு பின்னால் ஆசை வைக்கக்கூடிய விரும்பக்கூடிய மௌத் என்னவென்றால், நான் ஹலாலாக சம்பாதிப்பதற்காக வேண்டி பொருள்களை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அந்த இடத்திலே எனக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த பொருளை நான் வாகனத்திலே எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எனக்கு மௌத் வருகிறது. நான் விரும்பக்கூடிய மௌத் என்கிறார். ஹலாலாக சம்பாதிப்பது இபாதத். அவர் அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதினால் தான் பொய் பேசாமல் சம்பாதிக்கிறார், வட்டியோடு சம்பந்தப்படாமல் சம்பாதிக்கிறார். இது மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா என்பதை யோசிக்கிறார். ஏமாற்றாமல் சம்பாதிக்கிறார். அல்லாஹ்வுடைய பயம் இருப்பதினால் தான், மறுமையின் சிந்தனை இருப்பதினால் தான். எனவே இப்படி மார்க்க வரையறைக்குள் இருந்து பணம் தேடக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள், சம்பாத்தியம் ஹலாலான எதுவாகவும் இருக்கலாம், அவர் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் இபாதத்திலே இருக்கிறார், அதன் மூலம் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடைகிறார். அந்த நிலையிலே மௌத்து வந்தாலும் அது சிறந்த மௌத், அது சந்தோஷப்படக்கூடிய மௌத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஆனால் இவ்வளவு பரக்கத்தும் இவ்வளவு நலவுகளும் ஹைறுகளும் நிறைந்த இந்த ஹலாலான வருமானத்திலே ஹராம் கலந்து விட்டால் அந்த முழு பரக்கத்தும் இல்லாமல். ஹலாலை சம்பாதித்த குழந்தைகளுக்கு நாம் தேவைகளை நிறைவேற்றி வைக்கும் பொழுது அவர்களுடைய அறிவிலும் பரக்கத்து உண்டாகிறது, அவர்களுடைய நினைவாற்றலிலும் பரக்கத்து உண்டாகிறது, அவர்களுடைய புத்தியிலும் பரக்கத்து உண்டாகிறது, அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள், சிறந்த எண்ணங்கள் தோன்றுகிறது, பாவங்கள் நன்மைகளிலே ஆசை வருகிறது. ஹலாலாக சம்பாதித்து கொடுக்கப்படக்கூடிய பணத்திலே அந்த அளவு வெளிச்சமும் ஒளியும் பிரகாசமும் இருக்கிறது. அதே ஹலாலிலே ஹராம் கலந்து விட்டால் இந்த எல்லா பரக்கத்துகளையும் அது இல்லாமலாக்கும். இதனால் தான் நல்லோர்கள், சாலிஹுங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு சொட்டும் ஹராம் கலந்துவிடும் விடயத்திலே மிகவும் பேணுதலாக இருந்தார். இவர் நாளைக்கு சமூகத்துக்கு பிரயோசனமான நல்ல ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்றார் அவருக்கு நல்ல ஒரு மதரசாவை, நல்ல ஒரு காலேஜை தெரிவு செய்வதை போல முன்னோர்கள் அவர்களுக்குள்ளே அணுவளவும் ஹராம் கலந்து விடாமலும் பாதுகாத்தார். அது முன்னேற்றத்துக்கு தடையாகிவிடும் என்று பயந்தார். சியரு ஆலாம் நுபலா என்ற அந்த வரலாறு கிரந்தத்திலே இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை. ஒரு வாலிபர் இருந்தார், அவருடைய பெயர் யூசுப். நல்ல பக்குவமான பேணுதலான வாலிபர். அவர் திருமணம் முடித்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைத்தது.
மனைவியிடத்திலே சொன்னார், இந்த குழந்தை சமூகத்துக்கு பிரயோசனமான நல்ல ஒரு அறிஞராக வர வேண்டும். அதற்காக வேண்டி நாம் இருவரும் இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? ஹராம், சந்தேகத்துக்கு இடமானவைகள் அணுவளவும் இந்த குழந்தையினுடைய வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடாது. நீ ஊட்டக்கூடிய பால் ஹலாலான உணவை சாப்பிட்டு விட்டு ஊட்டப்படக்கூடிய பாலாக இருக்க வேண்டும். நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்துப்படி அவர் சொன்னார். அப்படியே பேணுதலாக குழந்தையை வளர்த்து வந்தார். ஒரு நாள் குழந்தை தூங்கிவிட்டது. பக்கத்து வீட்டிலே இருந்த அடிமையிடம் சொல்லிவிட்டு சென்றார்கள், நாம் ஒரு பிரயாணம் போய் வருகிறோம், அவசரமாக வந்து விடுவோம். குழந்தை எழுந்து அழுதால் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் சென்று விட்டார். இடையிலே குழந்தை அழுவது. அடிமை பெண் அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து பார்த்தால் அது பசியிலே அழுகிறது. தன்னுடைய பாலில் இருந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினார். பெற்றோர்கள் திரும்பி வருகிறார்கள். குழந்தை சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது. அடிமை பெண் சந்தோஷமாக சொன்னால், குழந்தை அழுகவே பாலூட்டினேன். அந்த தந்தை சந்தோஷப்படுவதற்கு பகரமாக கவலையோடு கேட்டார், என்ன செய்தார்? உன்னுடைய எஜமானுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னுடைய குழந்தைக்கு நீ பாலூட்டினார்? அனுமதி வேண்டப்படாத பால் என்னுடைய குழந்தையுடைய வயிற்றுக்குள் சென்று விட்டதே. இப்பொழுது ஃபத்துவா எல்லோருக்கும் வரும். சரி, அனுமதி கேட்டுக்கொண்டால் சரி. இந்த பணத்தை அமானிதமாக கொடுக்கிறார், இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவர் அதன் மூலம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு பிறகு வேறொரு பணத்தை அவரிடம் ஒப்படைக்கிறார். மனம் சொல்லும், எப்படியோ நான் பணத்தை கொடுத்து விட்டால் சரிதானே. ஆனால் மார்க்கம் சொல்லும், அமானிதமாக வழங்கப்பட்ட பணத்தை அனுமதி கேட்காமல் எப்படி நீங்கள் உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தலாம்? அனுமதி கேட்டுக்கொண்டால் சரி என்று அவர் சொல்லவில்லை. அனுமதி இல்லாமல் ஏன் பாலூட்டினாய்? ஏதோ ஒரு முறையை கையாண்டு அந்த குழந்தைக்குள் இருந்த பாலை வாங்கி எடுக்க வேண்டும். பின்னால் சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அந்த குழந்தை பெருத்து வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மாமேதையாக மார்க்க அறிஞராக மாறியது உலமாக்களுக்கு தெரியும். அவர்கள் தான் இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ரஹிமஹுல்லா என்று போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய இமாம். 2 ஹரத்துடைய இமாம் என்ற பெயர் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் சில நேரங்களிலே பாடங்கள் நடத்தும் பொழுது, சில விடயங்களை பேசும் பொழுது கொஞ்சம் சிரமங்கள் உண்டாகும், கஷ்டம் வரும். அப்பொழுதெல்லாம் சொல்லுவார்களாம், தில்க தில்க, அந்த பாலுடைய விபரீதம், அந்த பாலுடைய விபரீதம் என்பார். ஹராம் சாதாரணமானது. குழந்தைகளுக்கு நாம் எப்படியாவது சம்பாதித்து வட்டியின் மூலம் பொய் சொல்லி ஏமாற்றி விற்கப்படாத பொருள்களை விட்டு எப்படியோ அவர்களுக்கு சாப்பிட கொடுத்தோம், எப்படியோ அவர்களின் தேவையை நிறைவேற்றினோம், எப்படியோ அவர்களுக்குரிய தேவையான புத்தகங்களையும் கொப்பிகளையும் வாங்கி கொடுத்து விட்டோம். கெட்டித்தனம் அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய காட்டக்கூடிய இரக்கம் அல்ல, இது அவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் குழந்தைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள், பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார்கள், மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள். அவர்களின் நினைவாற்றல், அவர்களுடைய புத்தி கூர்மை, அவர்களுடைய நல்ல சிந்தனைகள் எல்லாம் அதன் மூலம் மாறுபட்டு விடுகிறது. அவனிடத்திலே வெட்கம் என்ற அந்த தன்மை இல்லாமலாக விடுகிறது. சிலவேளை பாவ உணர்வுகள் ஏற்படுகிறது. ஹராம் என்பது அந்த அளவு பயங்கரமான. இமாம் புகாரி என்றால் எல்லோருக்கும் தெரியும். இமாம் புகாரி அவ்வளவு பெரிய இமாமாக ஆகியது அவர்களுடைய முயற்சி மட்டுமல்ல, அவர்களுடைய தந்தைக்கும் அதிலே பங்கு இருக்கு. அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் ரஹிமஹுல்லா ஒரு தடவை சொன்னார்கள், தன்னுடைய முழு சொத்துகளையும் தீனார் திரகங்களையும் காட்டி, இந்த என்னுடைய காசு பணங்களிலே ஒன்று கூட சந்தேகத்துக்கு இடமானதும் கிடையாது,
அந்த அளவுக்கு நான் 100க்கு 100 ஹலாலாக சம்பாதித்த பணம். ஹலால் சீல் வழங்கப்பட்ட சாக்லேட்டையும் ஹலால் சீல் வழங்கப்பட்ட கேக்கையும் பிஸ்கட் பெக்கெட்டையும் பார்த்து வாங்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும், இதை வாங்கக்கூடிய என்னுடைய இந்த பணத்துக்கு ஹலால் சீல் வழங்க முடியும். அது ஹலாலாக இருந்தால்தான் அங்கே ஹலால் வழங்கப்பட்டதும் ஹலாலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் தன்னை நரகத்துக்குரிய உடம்பாக ஆக்கிக் கொள்வது மட்டுமல்ல, தன்னை துஆ கபூல் செய்யப்படாத ஒரு மனிதனாக ஆக்கிக் கொள்ளும். அல்லாஹ்வுக்கு எந்த அளவு ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்களோட வெறுப்பு என்றால், உதாரணத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒருவர் வந்து நிற்கிறார், ஒரு பரிதாபமான தோற்றத்தில். அவர்களுடைய அந்த மனிதனுடைய தலை முடிகள் எல்லாம் ஒரு பரட்டை கோலத்திலே இருக்கிறது, ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, கடும் பசியிலும் தாகத்திலும் இருக்கிறார், தூரம் இருந்து வந்திருக்கிறார், நன்றாக விளங்குகிறார். உங்களுடைய கதவை தட்டி சாப்பிட ஏதாவது தாருங்கள், குடிக்க ஏதாவது தாருங்கள் என்றால், இவருடைய இந்த அவல நிலையை, பரிதாபமான தோற்றத்தை பார்த்துவிட்டு எங்களில் யாருக்கு தான் இரக்கம் வரமாட்டார். ஏன் அவருடைய தோற்றம் அப்படி இருக்கு. ஆனால் எங்களை விட, எங்களுடைய தாயை விட 70 மடங்கு பன்மடங்கு இரக்கமான ரப்பு ஹராம் சம்பாதிக்கக்கூடியவர்களின் விடயத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் கையேந்துகிறான், யா ரப் யா ரப் என்று அல்லாஹ்வை அழைக்கிறான். அவனுடைய தோட்டம் அஸ் அஸ் அக்பர், உடுப்புகள் எல்லாம் புழுதி படிந்திருக்கிறது, முடிகள் எல்லாம் பரட்டை கோலத்திலே இருக்கிறது, நீண்ட பிரயாணியாக இருக்கிறார். இந்த ஒவ்வொன்றுமே ஒரு மனிதனுக்கு இரக்கத்தை உண்டாக்கக்கூடிய தோற்றம். இந்த நிலையிலே எங்களுக்கு முன்னால் கையேந்தியவனின் மீது எங்களுக்கு இரக்கம் வரும் என்றால் எங்களுடைய ரப்புக்கு எவ்வளவு இரக்கம் வர வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட சில மனிதர்கள் கையேந்துவார்கள், ஆனாலும் மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், மல்பசுஹு ஹராம், உஸ்ஸிய பில் ஹராம், அவனுடைய சாப்பாடும் அவனுடைய உடுப்பும் அவனுடைய வீடும் அவனுடைய சகல விடயங்களும் ஹராமான வருமானத்தினால் தான் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், இவனுக்கு எப்படி அல்லாஹ் துஆவை கபூல் செய்வான்? அவனுடைய துஆவை அல்லாஹ் அப்படியே மறுத்து விடுவான். ஹராம் சம்பாதித்து விட்டு என்னிடத்திலே கையேந்துகிறாய், நான் உனக்கு ஹலாலை தேட சொல்லுகிறேன், என் மீது நம்பிக்கை இல்லாததின் காரணமாகத்தானே நீ ஹராத்திலே கை வைக்கிறாய். அவனுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாததினால் தானே வட்டியிலே கை வைக்கிறான். இல்லாவிட்டால் மிக தெளிவாக குர்ஆன், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பி ஸதகாத், வட்டி உங்களுடைய சொத்துக்களை அடியோடு அழித்துவிடும், சதகா வளர்க்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டுமே, சதகாக்களை அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டுமே. அவன் வட்டியிலே கை வைக்க கூடாது. ஒரு சிறிய ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு காணி வாங்க வேண்டிய தேவை வரும் பொழுது, ஒரு வாகனம் வாங்க வேண்டிய தேவை வரும் பொழுது, அத்தியாவசியம் இல்லாத பொருள்களுக்கு கூட இன்று பொதுவாக சாதாரணமாக போயிட்டு வட்டி எடுக்கிறார்களே. ஏன்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் பயமும் இல்லாததினால். இவனுடைய துஆவை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வான்? உனக்கு துஆவுக்கு நான் வேண்டும், என்னுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாது, இதனால் அல்லாஹ் மறுத்து விடுவான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு தொழ வந்தார் ஒட்டகத்திலே. மஸ்ஜிதுக்கு அருகாமையில் இருந்த ஒருவனிடம், இந்த ஒட்டகத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள், நான் அவசரமாக தொழுதுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மஸ்ஜிதுக்குள் போய் தொழுதார். தொழுதுவிட்டு திரும்பி வந்த பொழுது பார்த்து கொள்ள சொன்ன அந்த மனிதனை காணவில்லை. ஒட்டகத்திலே இருந்த கடிவாளத்தை அல்லது ஆசனத்தை எடுத்துக்கொண்டு அவன் திருடி கொண்டு போய்விட்டான்.
பிறகு விசாரித்த பொழுது அதனை அவன் பஜாரிலே கொண்டு போய் 2 திர்ஹத்துக்கு விற்று பணத்தை எடுத்து கொண்டு போயிருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அவன் பாவம். உண்மையிலே நான் நினைத்தேன் வந்து அவனுக்கு 2 திர்ஹங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அவன் அவசரப்பட்டு அதனை ஹராமான வழியிலே அடைந்து கொண்டான். ஹராம் சம்பாதிக்க கூடியவர்களின் நிலை இதுதான். நீங்கள் எந்த வாகனத்தை ஹராமான வழியிலே வாங்கினீர்களோ, எந்த பொருளை ஹராமான வழியிலே வாங்கி அதற்குரிய உரிமையாளர்களாக ஆகியிருக்கிறீர்களோ, அப்படி என்றால் அப்படி யாராவது செய்திருந்தால் அவரை அது உண்மையிலே அவருக்குரியதாக இருந்தால், அவர் பொறுமையாக இருந்திருந்தால் அது ஹலாலாக கிடைக்க இருந்த வீடுதான், அது ஹலாலாக கிடைக்க இருந்த வாகனம் தான், அது ஹலாலாக கிடைக்க இருந்த அந்த பணம் தான் அது. இவர் அவசரப்பட்டு அதனை ஹராமான வழியிலே அடைந்ததினால் பரக்கத்தையும் இழந்தார், மறுமையையும் இழந்து விட்டார். தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மனசாட்சி அவருக்கு ஃபத்வா கொடுக்க வேண்டும். நான் வாழக்கூடிய வீடு 100க்கு 100 எனக்குரியதா? என்னுடைய காணி பூமிகள் சொத்துகள் எல்லாம் இது 100க்கு 100 எனக்குரியதா? அல்ல இதில் என்னுடைய சகோதரிக்கும் பங்கு இருக்கிறதா? என்னுடைய இந்த கடை துண்டிலே நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த பணத்திலே இது 100க்கு 100 எனக்குரியதா? அல்லது என்னிடம் பிசினஸுக்காக வேண்டி லாபம் தருவதாக சொல்லி தந்தவர்களுடைய பணமும் இங்கே இருக்கிறதா? அதை உரியவர்களுக்கு கொடுக்காமல் பிள்ளைகளுக்கு அந்த பணத்தால் எதையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு காட்டக்கூடிய இரக்கமல்ல, அவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். எத்தனையோ நல்ல பிள்ளைகள் சிறந்த கணவன்மார்களை சில வேளை இழந்து விடுகிறார்கள், தந்தையினுடைய அந்த ஹராமான வருமானத்தின் காரணமாக, பிழையான சம்பாத்தியத்தின் காரணமாக. எத்தனையோ நல்ல பிள்ளைகள் சிறந்த இடங்களிலே உள்ள மணப்பெண்களை இழந்து விடுகிறார்கள், தந்தையினுடைய பிழையான சம்பாத்தியத்தின் காரணமாக. ஏன் அவர் விரும்புகிறார் அந்த பிள்ளையை, நல்ல பிள்ளைதான், நல்ல மகன்தான் என்றாலும் தந்தையின் வருமானம் சம்பாத்தியம் பிழை, இந்த நஜீசுக்குள் போய் நான் நுழையக்கூடாது, பிள்ளை அதன் மூலம் நஷ்டமடை. ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் மஸ்ஜிதிலிருந்து வெளியிலே வரும் பொழுது ஒரு வாலிபர் வந்தார். உண்மையிலே நடந்த நிகழ்வு. சொன்னார், நான் இவ்வளவு காலமும் சம்பாதித்தது முழுக்க முழுக்க ஹராம். மாசம் 1 லட்சத்துக்கு மேல் தேடுவேன், ஆனால் ஹராமான சம்பாத்தியம். சென்ற கிழமை ஒரு இடத்திலே ஒரு பயான் கேட்டேன், ஒரு ஹுத்பா கேட்டேன். இப்பொழுது பயமாக இருக்கிறது, இந்த வருமானத்தின் மூலம் எப்படி நான் வாழுவது? குடும்பத்திலே வந்து சொன்னேன், என்னுடைய தொழிலை நிறுத்தப் போகிறேன் என்று. குடும்பத்திலே உள்ள பலரும் பேசினார், உனக்கு தலை இருக்கிறதா, மண்டை இருக்கிறதா? ஒரே அடியாக இதனை விட்டு விட்டு நீ பிச்சை கேட்க போகிறியா? மனைவியிடத்திலே வந்து சொன்னேன். மனைவி சொன்னால், எனக்கு இவ்வளவு காலமும் தெரியாது, ஹராம் என்றால் உடனடியாக விட்டு விடுங்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். நான் படித்து கொடுத்து கிளாஸ் நடத்தி ஒரு குறுகிய அளவு சம்பாதிக்கிறேன், அதன் மூலம் சமாளித்துக் கொண்டு வாழ்க்கையை கொண்டு போவோம், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை தருவான், உடனடியாக விட்டுவிடுங்கள். மனைவி உறுதியாக இருந்தால் நான் விட்டுவிட்டேன். 1.5 லட்சம் சம்பாதித்த நான் 20,000தோடு வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டேன் மனைவியுடைய சம்பாத்தியத்தினால். ஆனால் அவர் சொன்ன செய்தி என்னவென்றால், பொறுமையோடு ஹராத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக. எனக்கு நடந்தது என்னவென்றால், நான் அவ்வளவு காலம் 1.5 லட்சம் சம்பாதித்தாலும் அதில் பெரும் பகுதி என்னுடைய மகனுக்கு ஒரு நோய் இருந்தது, அந்த நோய்க்குத்தான் அதில் பெரும் பகுதி செலவழி. கண்ணிலே ஏதோ ஒரு வருத்தம் என்று அவர் சொன்னார். வல்லாஹி சொல்லுகிறேன், இந்த ஹராத்தை விட்டு 2 வாரமாகவில்லை, பல வருடங்கள் நான் செலவழித்தும் குணம் கிடைக்காத என்னுடைய மகனுடைய அந்த பிரச்சனை 2 வாரத்தோடு முழுமையாக சுகமாகிவிட்டது. நீங்கள் முடியுமாக இருந்தால் இதனை சொன்னாலும் பிரச்சனை இல்லை என்று அவர் தெளிவாக சொன்னார். இப்பொழுது அல்லாஹ் எனக்கு சிறந்த ஒரு பரக்கத்தான தொழிலையும் தந்திருக்கிறான், அதையும் அல்லாஹ் விடவில்லை.
ஹதீஸ் சொல்லுகிறது, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒன்றை விடுவாரோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான். அவ்வளஹுல்லாஹு கைரம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஹலாலாக எவ்வளவும் சம்பாதிப்போம், பரக்கத். ஹராத்தை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வோம், ஈருலகத்திலும் பாக்கியவான்களாக ஆகலாம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னை பயந்து வாழக்கூடிய உண்மையான முத்தகீன்களாக ஆக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها حرما ناغلا ومرضا حابسا وموتا خالصا. وصلوا الذي بينكم وبين ربكم تسألوا وأكثروا الصدقة في السر والعلانية توجروا وتحمدوا وترزقوا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن من علامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنك ميت وإنهم ميتون ثم إنكم يوم القيامة عند ربكم تختصمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله سبحانه وتعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم. وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها. والحسن والحسين سيد شباب أهل الجنة رضي الله تعالى عنهما. وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي. فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم. وخير أمتي قرني ثم الذين يلونهم
ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أيد الإسلام وأنصاره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر والله يعلم ما تصنعون.